இப்போ ஒரு ஆன்மா என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பிறந்த ஒரு ஆன்மா தன் முத்தி நிலையை அடையணுன்றது அதுக்கு மட்டும் நம்ம மரணமில்லாத நிலையை அடைந்துக்கணும் மட்டும் நோக்கம் அல்ல. அது மட்டும் நோக்கம் அல்ல. அப்படி நினைக்கக்கூடிய ஒரு ஆன்மா உயர்ந்த ஆன்மாவும் அல்ல. தன்னால் பிறர் எல்லா உயிர்களுக்கும் தன்னால் இயன்ற உதவிகளாகவும் ஒரு கருணையாகும். அதாவது நம்ம சொல்லு மூலமாக உயர்ந்த கருத்துக்களை சொல்றது மூலமாக இல்லை செயல்கள் மூலமாக இது எல்லா ஜீவர்களுக்கும் நாம் உதவியாக இருக்கணும் என்று உறுதுணையாக ஒற்றுமையாக அந்த செயலுக்கு இருக்கணுன்றதானுடைய அப்படி எல்லாரும் நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாம் இப்படி சித்தன்மைக்கு ஞானத்துக்கு அடைய முடியாது. அவங்க தெரிஞ்சவங்க மட்டுமே வச்சுக்கிறோம்னு சொன்னால் அடைஞ்சிருக்க முடியாது. எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பயனுடையதாக இருக்கணும். எல்லா ஜீவனுக்குமே தன்னால் இருந்த கருணையாக இருக்கணும்ன்றதான் ஆன்மா ஞானியுடைய நிலைப்பாடு வழிய இந்த நம்ம ஜீவன் இனிமே பூமியில் பிறக்கக்கூடாது, அதுக்கு மட்டும்தான் நம்ம பாடுபடணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இல்லை. எல்லாருக்குமாக இருக்கணும். எந்த ஒரு செயலும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா பொது நடுநிலையாக இருக்கக்கூடிய நிலையுடையவர்களே உயர்ந்த ஞான ஆன்மாவும் எல்லா உயிர்களுக்கும் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் தனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லாமல் எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லாமல் எல்லாத்துக்கும் பயனுடையதாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு ஆன்மாவே உயர்ந்த ஆன்மா. அதனால் ஒத்திநிலை அடைந்த சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் போன்ற பெரியவர்கள்லாம் இந்த மாதிரி நினைச்சா நம்மளாம் வந்திருக்க முடியாது. அவர்களாம் சொல்லி பல பேருக்கு நம்ம நூல்கள் எழுதிக்கிறது இன்றைக்கி நம்ம வர்றோம். இப்போ அவர் மட்டுமே பயன்படுத்திக்கிறோம்னா வந்திருக்க முடியாது. அதில் ஞானத்தை அடைவது தன் ஆன்மா விடுதலைக்கு மட்டுமே அல்ல, தன்னால் முடிஞ்ச எல்லா வகையிலும் ஒரு உபதேசங்களான கருத்துக்கள், ஞான கருத்துக்கள் அல்லது ஒரு செயல் மூலமான ஒரு பயிற்சிகள், இப்படி ஏதோ ஒரு தொண்டுகள், இப்படியெல்லாம் பல ஆன்மாக்களுக்கு நம்ம மூலமாக அவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடிய மனதை கொண்டு வரணும். மற்ற இளைஞர்கள் வரக்கூடிய சந்ததிகளுக்கு அவர்களெல்லாம் அப்படி இருந்திருக்கிறார்கள். உயர்ந்த கருணையாக தொண்டாக எவ்வளவு தியாகமாக இருந்திருக்கிறார்களே, அப்போ நம்மளை இருக்கணுன்றதை கொண்டு வரவன் தான் அடியார்களை வழிய அது யாருக்குமே சொல்லக்கூடாது. அப்படியே மூட்டை கட்டி தனியாக வச்சுக்கிறணும், ஒரு ரகசியமாக வச்சுக்கிட்டு போகிறது அது உயர்ந்த ஒரு ஆன்மா இல்லை. எந்த ஒரு வித்த விளையாட்டு எந்த அறிவு ஆற்றலையும் எல்லாத்துக்கும் அதுக்கு பயனடையக்கூடிய செய்யதான் செய்யணும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த பூமிக்கு இந்த ஜீவர்களுக்கு வாழக்கூடிய உயிர்களுக்கு உயர்ந்த நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கணும். இப்போ சாமி